ஹாய், இது உங்கள் பிரியா. எப்படி சுகமாக இருக்கிறீங்களா எல்லாரும்? கனகால் துப்புற நான் உங்களை சந்திக்கிறதில் ஹாப்பியாக இருக்கிறேன். நான் இன்றைக்கு உங்களுக்கு மாதுளை இலையை பற்றி நான் கதைக்க போகிறேன். இந்த முறை மாதுளை இலையில் இருக்கிற அதில் இருக்கிற நன்மைகளை பற்றி. மாதுளை மரம், மாதுளம் பழம் அதில் தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் மாதுளை இலையில் இருக்கிற நன்மைகள் எக்கச்சக்கமான நன்மைகள். அது இங்கிலீஷ் மெடிசனை விட தமிழ் மெடிசின், தமிழ் மருந்து இதுகளுக்கு நல்ல இதாக இருக்குது. அதோட ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமாகவும் அந்த இலையை நாங்கள் யூஸ் பண்ணக்கூடியது மாதிரி இருக்குது. எல்லா நோயிலிருந்தும் காப்பாற்றப்படுது இந்த மாதுளை இலையால். மாதுளை இலையை இதை அந்த மாதுளையில் நான் மாதுளை மரத்தை நான் வீடியோவில் எடுத்துருக்கிறேன். அதோட சேர்த்து நான் அதையும் போடுறேன். இந்த இலையை நீங்கள் பிடுங்கி வெறும் வயிற்றில் காலமாக வெள்ளனை நீங்கள் நல்லா கழுவி போட்டு சாப்பிட்டீங்களா கணக்கு இதில் இருக்கிற நன்மைகள் இதிலேருந்து நீங்கள் பெறலாம். அதே நேரம் இந்த இலையை நல்லா கழுவி போட்டு இது பாயிலில் போட்டு நல்லா காய்ச்சி போட்டு அதில் இருக்கிற தண்ணியை அந்த மாதுளை இலையில் இந்த கஷாயம் மாதிரி இருக்கும், அந்த தண்ணியை எடுத்து நீங்கள் ஒரு 2 times a week ஒரு 2 தரம் ஒரு வாரத்தில் நீங்கள் குடித்தால், இல்லாட்டி 48 days கண்டினியூஸ்லி குடித்தாலும் உங்களுக்கு எல்லா உங்களோட உடம்பில் எவ்வளவோ உங்கள்கிட்ட சர்க்கரை வியாதிகள் இருந்தால் அந்த சர்க்கரையை கட்டுப்படுத்துகிறது. அதே நேரம் இது இந்த வயிற்று பிரச்சனைகள், வயிற்றுப்போக்கு, வயிற்று வலி, பசியின்மை, அதுகள் குடல் பிரச்சனைகளை எல்லாத்தையும் இது இந்த கஷாயம் குடிச்சு கொண்டு வர அதிலேருந்து நீங்கள் உங்களுக்கு நன்மைகள் பெறக்கூடிய மாதிரி இருக்கும். மாதுளையில் சரியான கசப்பாகவும் இதாகவும் இருக்கும். ஆனால் அதில் இருக்கிற நன்மைகள் எக்கச்சக்கமாக அதில் இருக்குது. அதே நேரம் பிளட்டை க்ளீன் பண்ணுது. இல்லை, பிளட்டில் இருக்கிற நச்சுத்தன்மைகள் அதுகளை எல்லாத்தையும் சுத்தம் செய்து பிளட்டை சீராக உங்களுக்கு உடம்பில் ஓடக்கூடிய மாதிரி இருக்குது. அதே நேரம் இன்னும் ஒரு நன்மை உண்டு. இந்த இலையில் இந்த இலையை நீங்கள் நல்லா கழுவி போட்டு அரைச்சி போட்டு தலைமுடியில் வச்சிங்களா அதில் இருக்கிற பொடு இருக்கிற இதுகளெல்லாம் போய் தலைமுடியும் நல்லா வளரும். ஹேர் க்ரோத்துக்கும் இது நல்ல உதவி பண்ணுது. இது நாங்கள் சொல்லுவோம், இது லைக் சர்மம் ஹேர் எல்லாத்துக்கும், ஸ்கின் அண்ட் ஹேர் எல்லாத்துக்கும் இது உதவுறது. இப்போ ஹேர் க்ரோ பண்ணுறதுக்கும், ஸ்கின்னில் உங்களுக்கு புண்ணோ அலர்ஜிக்கோ என்னென்றாலும் லைக் தீ ஈவன் பிடிச்சா கூட புண்களுக்கெல்லாம் இந்த இலையை அரைச்சி போட்டு அந்த அரைச்ச இலையை அதில் நீங்கள் போட்டிங்களா எல்லாம் போயிடும். லைக் ஈவன் அக்னியாக இருந்தால் என்ன, பிம்பிளாக இருந்தால் என்ன, அதை நீங்கள் பூசிக்கொண்டு வந்தீங்கன்னா உங்களோட சர்மம் அதெல்லாம் இது நீங்கி நல்ல இதாக பளபளப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதுளையில் மாதுளை இலையில் எக்கச்சக்கமான நன்மைகள் இதில் இது பண்ணக்கூடியதாக இருக்குது. நீங்கள் இதை பயன்படுத்துங்கோ. வீட்டுக்கு மாதுளை மரங்களும் வையுங்கோ. இப்போ இலையிலையும் இருந்தும் பயன் கிடைக்கும், பழங்களையும் பயன் கிடைக்கும். அண்ட் ஈவன் மாதுளை பூவில் கூட உங்களுக்கு எக்கச்சக்கமான நன்மைகள் எல்லாம் அதுலேருந்து. ஈவன் நீங்கள் மாதுளம் பழத்தை கூட ஒவ்வொரு நாளும் ஒரு வாரத்துக்கு ஒருக்கா கூட நீங்கள் சாப்பிட்டா கூட உங்களுக்கு கணக்க நன்மைகள் அதிலேருந்து வரக்கூடியதாக இருக்கும். நான் இன்னும் ஒரு வீடியோ போடும் வரை உங்களோடு விடைபெறுவது பிரியா. எல்லாருக்கும் பாய், நன்றி.